ஸோ ஹாய் கைஸ், திஸ் இஸ் யுவராஜ் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நேற்று லைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேனியல் புத்தகத்தை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணியிருந்தோம் பைபிள்லேருந்து. அதில் என்னென்னா ப்ராஃபஸி அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு ஏஞ்சல் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம நேற்று லைவில் பேசியிருந்தோம். ஸோ நம்ம பிரதர் ஆம்னிஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அவரோட ரியல் நேமை வந்து நாங்கள் யாருமே சொல்ல விரும்பல, ஏன்னா ப்ரைவசி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால தான் அந்த ரியல் நேமை நாங்கள் யாருமே சொல்ல விரும்பல, அவரோட ரியல் நேமை. பட் அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த மாதிரி யாருமே அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் அந்த வீடியோவில் என்னென்ன பேசியிருக்கோம், அதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். நீங்களுமே வந்து பைபிள் இருக்கிற ப்ராஃபஸிக்கு இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த வீடியோ உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் வச்சுக்கலாம். இந்த ப்ராஃபஸி வந்து நம்ம ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஃபட் டேனியல். இவர் வந்து சும்மா சில தற்கூரி ப்ராஃபட்ஸ் மாதிரி கிடையாது. இவரெல்லாம் ஒரிஜினல் அக்மார்க் ப்ராஃபட். இவர் ஒரு ப்ராஃபஸி, இவருக்கு வந்து ஒரு விஷனா ஒன்று வரும் இந்த டைம்ல. ஓகே ப்ரோ, இங்க ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். நான் என்னன்னு சொல்றேன். முதல்ல இதுக்கு முன்னாடி இந்த கதை உங்க ப்ரோ மிக்காயல் ப்ரோ, இந்த கதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேனியல் தூக்கத்துல ஒரு சிலைய பாப்பாரு. அந்த ப்ரோ இல்ல நான் ஒன்னும் அந்த புத்தகம் சரியா படிக்கல. ஓகே ப்ரோ. சோ என்னன்னா, டேனியலுக்கு ஒரு விஷன் ஒண்ணு வரும். அந்த விஷன்ல என்னன்னா, ஒரு ஸ்டாச்சுவ பாப்பாரு. அந்த ஸ்டாச்சுல பாத்தீங்கன்னா, தலை, செஸ்ட், தைஸ், கால் அப்படின்னு 4ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? இது நம்ம இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம காஸ்ட் வர்ணா சிஸ்டம் மாதிரி வச்சுக்கோங்க. அப்படிலாம் கிடையாது. உடனே எல்லாம் ஆஹா அப்படின்னு பாத்துட்டு இருப்போம். ஆஹா அப்படியா? அப்புறம் பைபிள்ல இருக்கா? அப்படின்ற மாதிரி கிடையாது. இப்போ அந்த தலை வந்துட்டு நேபுகாத் நேச்சார், நம்ம இந்த கதைய ஒரு சிலை இருக்கும். அத வணங்க சொல்லுவாங்க. அத வணங்காததுனால 3 பேரு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் தூக்கி இதுல போட்டுருவாங்கல்ல, இந்த தீயில. அந்த அந்த 3 பேர் இதெல்லாம் நடக்கிறது வந்து நேபுகாத் நேச்சார்ன்ற பாபிலோனியன் கிங்கோட காலகட்டத்துல. இவர தான் அந்த சிலையோட ஹெட்டா வச்சிருப்பாங்க அந்த விஷன்ல. அந்த சிலையோட ஹெட் வந்து கோல்டுல இருக்கும். செஸ்டும் கையெல்லாம் சில்வர்ல இருக்கும். வயிறு, தைஸ் எல்லாம் பிரான்ஸ்ல இருக்கும். கால் வந்து அயனால இருக்கும். கடைசியா கீழ பாதம் வந்து ஃபீட் வந்து கிளே அண்ட் அயன் மிக்ஸடா இருக்கும். சோ இது வந்து எப்படின்னா, என்னென்ன எம்பையர்ஸ் எல்லாம் வந்து இப்போ இஸ்ரேல் மேல ஆள போறாங்க அப்படின்ற மாதிரி. சோ முதல்ல பாபிலோன், அந்த தலையில கோல்டன் ஹெட்டா இருக்க பாபிலோன். செகண்ட் வந்து செஸ்ட் அண்ட் சில்வர், அது வந்துட்டு மீடியோ பெர்ஷியன்ஸ்னு சொல்லுவாங்க. சைரஸ், கிங் சைரஸ். அதுக்கப்புறம் பெல்லி அண்ட் தைஸ் வந்துட்டு கிரீஸ், அலெக்சாண்டர் த கிரேட் இருக்காருல்ல அவரு. ஆமா. அப்புறம் கடைசியா கால் வந்து ரோமன்ஸ், ஜீசஸோடைய காலகட்டத்துல இருந்தாங்களா அவங்க. சோ இந்த ப்ராஃபஸி எப்படி ஃபுல்ஃபில் ஆயிருக்கு பாருங்களேன். பாபிலோன், டேனியல் எழுதுனதெல்லாம் ரோமன்ஸ் வர்றதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ப்ராஃபஸி, அந்த புக்கே. சோ பாபிலோன் ரோமன்ஸ் அப்ப டெவலப் ஆயிட்டு இருந்த டைம். ஆமா ப்ரோ. அவங்க அந்த டைம்ல இன்னும் இஸ்ரேல பிடிக்கவே இல்ல. சோ இஸ்ரேல் என்ற சென்ஸ் ஜுடேயா, ஜெருசலேமே இன்னும் பிடிக்கல. அவங்க ரூலிங் கீழ கிடையாது. ஓகே. சோ பாபிலோன், மீடியா பெர்ஷியா, கிரீஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன்ஸ். ஓகே. இப்போ டேனியல் சாப்டர் 7 உடைய ஒரு இதுதான் நம்ம சொன்னேன். டேனியல் சாப்டர் 8ல தான் நீங்க மெயினா நம்ம பார்க்க போறோம். In the 3rd year of King Belshazzar's reign, I Daniel had a vision after the one that had already appeared to me. So already appeared to meன்றதான் சாப்டர் 7ல இப்ப நம்ம பார்த்தோம். ஓகே. In my vision, I was beside the Ulai canal. I looked up, and there before me was a ram with 2 horns standing beside the canal, and the horns were long. One of the horns was longer than the other, but grew up later. I watched the ram as it charged toward the west and the north and the south. No animal could stand against it. None could rescue from its power. It did as it pleased and became great. ஓகே. இப்போ டேனியல் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு விஷன் வருது. அந்த விஷன்ல ஒரு ஆடு ஒண்ண ஒரு ராம்.
அந்த ரேமுக்கு பாத்தீங்கன்னா 2 கொம்பு இருக்கு ப்ரோ. இந்த சின்ன மைன்யூட் டீடைல்ஸ கூட நோட் பண்ணி பாருங்களேன். அந்த ம், ஆடுக்கு ம். எத்தன கொம்பு இருக்கு? 2 கொம்பு இருக்கு. 2. ஓகே. சோ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, பாபிலோனுடைய ராஜா பேரு யாரு? நேபுகாத் நேச்சார். சோ ம். பாபிலோனுடைய டைனாசிட்டி முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா வர்றது தான் மீடியா, பெர்ஷியா. ம்ஹ்ம். மீடியன்ஸ் அண்ட் பெர்ஷியன்ஸ். இந்த 2 இதுக்குமே ஒரே ரூலர் தான். அவர் தான் கிங் சைரஸ். அதனால தான் இந்த ஆடுக்கு 2 கொம்பு இருக்கு. ஓ! புரியுது, புரியுது. அந்த பெர்ஷியன்ஸையும் இன்னொருத்தையும் கனெக்ட் பண்ணுது இந்த இது. ம். ஆமா, ஆமா. அதாவது பெர்ஷியன்ஸ், மீடியன்ஸ்ன்றத அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா பெர்ஷியன்ஸும், மீடியன்ஸும் சேம் டெமோகிராபிக். இப்ப வந்து இந்தியா, பாகிஸ்தான் எவ்வளோ பக்கத்துல பக்கத்துல இருக்கு. ம், ம். அந்த மாதிரி. சோ அப்படி ஓகே. இருக்கப்போ, ம். பெர்ஷியாவுடைய ரூலிங் வந்து மீடியாவோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால தான் ஒன் ஹார்ன் வாஸ் லாங்கர் தென் தி அதர். ஓ! புரியுது, புரியுது, புரியுது. ஆமா. எப்படிலாம் கனெக்ட் ஆகுது பாருங்க. ஆமா. சோ சூப்பர் இப்ப ப்ரோ, இந்த சூப்பர். ஆமா. இப்ப இந்த ராம் பார்த்தீங்கன்னா, வாட்ச் த ராம் ஆஸ் இட் சார்ஜ் டுவர்ட் த வெஸ்ட் அண்ட் த நார்த் அண்ட் த சவுத். நோ அனிமல் குட் ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் இட். ஆமா. சோ பெர்ஷியன்ஸ் அண்ட் மீடியன்ஸ் உலகத்த கேப்சர் பண்ணும்போது, இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லா இருந்தாங்க. கிங் சைரஸ வந்து கடவுளே சொல்லியிருப்பாரு, மை அப்பாயிண்டட், மை செர்வன்ட் அப்படின்ட்டு. இவர வச்சு தான் நேஷன்ஸ ஜட்ஜும் பண்ணியிருப்பாரு கடவுள். சைரஸ் வச்சு தான். ஓகே. And no one could rescue from its power. It did as it pleased and became great. ஓகே. இப்ப ஒருத்தவருடைய என்ட்ரி. இவர பத்தி உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். As I was thinking about this, suddenly a goat with a prominent horn between its eyes came from the எங்கயாம் bro? வெஸ்ட். West. Crossing the whole earth without touching the ground, it came toward the two-horned ram I had seen standing beside the canal and charged at it in great rage. I saw it attack furiously, striking the ram and shattering its two arms. The ram was powerless to stand against it. The goat knocked it to the ground and trampled on it, and none could rescue the ram from its power. The goat became very great, but the height of its power, the large horn was broken off, and in its place, 4 prominent horns grew up toward the 4 winds of heaven. Okay. முதல்ல இது யாருன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்ப என்ன ஆகுதான், இந்த ராம் வந்து உலகத்தையே நல்லா கைப்பற்றி அவ்வளோ அதோடைய பவரோட பீக்ல இருக்கு. அப்போ பார்த்தா வெஸ்ட்ல இருந்து ஒரு கோட் ஒண்ணு வருது. இந்த கோட் என்ன பண்ணுதான், கிராசிங் த ஹோல் எர்த் வித்தவுட் டச்சிங் த கிரவுண்ட். இந்த லைன்ல கூட ஒரு சிம்பாலிசம் இருக்கு. என்னன்னா, ஹோல் அது பறந்து வர்ற ஆடு கிடையாது. சில பேருக்கு அதுவும் புரியாது. கிராசிங் த ஹோல் எர்த் வித்தவுட் டச்சிங் த கிரவுண்ட்னா, அந்த ஆடு பறந்து வந்துச்சு போல. ம். அப்படி உலகத்துல நெனச்சுப்பாங்க. எங்கேயும் ஆமா. அதாவது கீழயே விழாமன்னா, ஒருத்தவங்க எப்போ கீழ விழுவாங்க? அவங்க டிஃபீட் ஆகும்போது கிரவுண்ட்ல. ஓ! சோ புரியுது, புரியுது, தரையில புரியுது. இந்த இது வந்து அங்க அப்படி பாயிண்ட் பண்ணுது. ஆமா, ஆமா. வித்தவுட் சோ டச்சிங் கிரவுண்ட். ஓகே. தரையிலேயே படாமனா, உலகத்துல அவங்கள யாராலயும் தோற்கடிக்கவே முடியல. ஏன்னா, இது யாரு? இந்த 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 கோட் யாரு? அலெக்சாண்டர் த கிரேட். வாவ்! சூப்பர் ப்ரோ. ஆமா. ப்ரோ இதுக்கு கீழயே எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருப்பாங்க பாருங்க. இத நான் இந்த பேர் மட்டும் தான் இப்ப நம்ம சொல்றோமே தவிர, இந்த எம்பையர்ஸோட பேர் வரைக்கும் கீழயே இருக்கும் பாருங்க, இந்த சாப்டர்லயே. ம், ம். சோ அலெக்சாண்டர் த கிரேட் என்ன பண்றாரு? ஈஸியா வந்து மீடியா பெர்ஷியாவ முடிச்சு கட்டிடுறாரு. The goat became very great, but the height of its power. உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியும். அலெக்சாண்டர் சின்ன வயசுலயே இறந்து போயிருவாரு. ம், ம். ஆமா, ஆமா, உலக ஆமா. ஆமா. உலகத்தையே கைப்பற்றினதுக்கு அப்புறம். சோ அவருடைய அந்த ஒரு ஹார்ன் உடைஞ்ச உடனே அங்க இருந்து 4 ப்ராமினன்ட் ஹார்ன்ஸ். இது என்னன்னா ஹிஸ்டாரிக்கலி நம்ம படிச்சிருந்தோம்னா, அலெக்சாண்டருக்கு அப்புறம் கிரீஸ் யார்கிட்ட போயிருக்குன்னா, அவருடைய 4 ஜெனரல்ஸ்ட்ட. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஆமா. சோ அவருடைய 4 ஜெனரல்ஸ் ஆன கசாண்டர், லைசிமாக்கஸ், செல்யூக்கஸ், டோலோமி. இந்த 4 பேர். ஆக்சுவலா நீங்க இந்த பேரெல்லாம் உங்களுக்கு புரியலன்னா ஒரே நிமிஷம். 4 ஜெனரல்ஸ் ஆஃப் அலெக்சாண்டர். ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா ப்ரோ? தெரியுதுங்க ப்ரோ. தெரியுது, தெரியுது. ஓகே. சோ டொலோமி, செல்யூக்கஸ், கசாண்டர், லைசிமாக்கஸ். இவங்க 4 பேர் தான் 4 ஜெனரல்ஸ் ஆஃப் அலெக்சாண்டர். ஓகேவா? பாருங்க. When Alexander the Great died without a clear heir,
His vast empire was torn apart. Ultimately, four of his most powerful generals carved up the territory among themselves. Okay. இப்போ எத்தனை 4 ஜெனரல்ஸ்க்கும் கிரீஸோடைய பவரை வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த ஹார்னை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இங்க ஒண்ணு போகுது. இப்போ இந்த 4 ஹார்ன் இருக்குல்ல ப்ரோ, ஆமாங்க ப்ரோ. இந்த 4 ஹார்ன்ல இருந்து அதுல ஒரு ஹார்ன், இந்த 4 ஹார்ன்ல ஒரு ஹார்ன்ல இருந்து இன்னொரு குட்டியுண்டு ஒரு ஹார்ன் ஒண்ணு வருது. ம். which started small but grew in power to the south and to the east and toward the என்னது the beautiful land na Jerusalem. ம், ம். It grew until it reached the host of the heavens. It threw some of the starry host down to the earth and trampled on them. It set itself up to be as great as the commander of the army of the Lord. It took away the daily sacrifice from the Lord, and his sanctuary was thrown down. Because of rebellion, the Lord's people and the daily sacrifice were given over to it. It prospered in everything it did, and truth was thrown to the ground. Okay. இப்போ இந்த ஒரு விஷயம். Then I heard a holy one speaking. Another holy one said to him, How long will it take for the vision to be fulfilled? The vision concerning the daily sacrifice, the rebellion that causes desolation, the surrender of the sanctuary and trampling under the Lord's foot. அதாவது என்ன தெரியும், இந்த ஹார்ன் பத்தி என்ன தெரியுமா ப்ரோ போட்டிருக்கு? சொல்லுங்க ப்ரோ. கடவுளுடைய டெம்பிள்குள்ள வந்து டெய்லி ம். நம்ம இதெல்லாம் பார்ப்போம். டெய்லி சாக்ரிஃபைஸ்னா முதல்ல என்னன்னு பார்ப்போம். நான் அதுக்கு முன்னாடி ம். கடவுளுடைய டெம்பிள்குள்ள வந்து டெய்லி கடவுளுக்கு போக வேண்டிய சாக்ரிஃபைஸ் எடுத்து போட்டுருச்சான். ம், ம். எப்படின்னா அதையே வந்து எந்த அளவுக்கு ஈக்குவல் பண்ணிக்கிச்சுன்னா கமாண்டர் ஆஃப் தி ஆர்மி ஆஃப் த லார்ட் மாதிரி ம். இட் ப்ராஸ்பர்ட் இன் எவ்ரிதிங் இட் டிட் அண்ட் ட்ரூத் வாஸ் த்ரூ கிரவுண்ட். ஓகே. இப்போ இதெல்லாம் இது எவ்வளவு நாள் நடக்கும்? இந்த ஒரு குட்டி ஆடு வந்து இதெல்லாம் குட்டி ஹார்ன் வந்து இதெல்லாம் பண்ணதில்ல. ம். இது எவ்வளவு நாள்னா it will take 2300 evenings and mornings and then the sanctuary will be reconsecrated அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ இந்த டெசக்ரேஷன்னா அசுத்தமாக்கிடுறது கடவுளுடைய டெம்பிள. ம், ம், ம். கடவுளுடைய டெம்பிள வந்து ஒரு மாதிரி அந்த இடத்துல வர்ஷிப் பண்றதுக்கு இருக்க அந்த பியூரிட்டியவே எடுத்து போடுற மாதிரி. ஸோ ம். இந்த பியூரிட்டி எத்தனை நாள் எடுத்து போடப்படும்னா 2300 ஈவினிங்ஸ் அண்ட் மார்னிங்ஸ். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க ப்ரோ, இவரதான் கேப்ரியல். நிறைய பேருக்கு கேப்ரியல்ன்ற தூதர் எப்படி பேசுவாருன்றதுன்னா இங்க பாத்துக்கோங்க. வந்து டேனியல் கழுத்து பிடிச்செல்லாம் நெரிச்சுக்கிட்டு இல்ல, அவர் என்ன எப்படி பேசுறாருன்றத பாருங்க. While Daniel was watching the vision and trying to understand it, there before me stood one who looked like a man. And I heard a man's voice from the Ulai calling, Gabriel, tell this man the meaning of the vision. எப்படி இத படிக்கும் போதே எப்படி இருக்கு? பீஸ்ஃபுல்லா இருக்கு ப்ரோ படிக்கும் போதே. அந்த இதுல சொல்ற மாதிரி படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுத்துற மாதிரிலாம் இல்ல. இல்ல அதுல எப்படி இருக்கு பாருங்களேன். கேப்ரியல், நீ என்ன பண்ணு, இந்த மேனுக்கு போய் விஷனை எக்ஸ்பிளைன் பண்ணு. இல்ல இந்த பேசேஜ் படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஏஞ்சல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தோணுது ப்ரோ? ப்ரோ சாந்தமா அமைதியா வந்து பேசுவாங்க. காடோட வேர்ட் ஒபீடியன்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இல்ல அத படிக்கும் போதே நம்மளுக்கு எவ்வளவு ஒரு மெஜஸ்டிக்கா இருக்கு பாருங்களேன் ப்ரோ. இப்போ கடவுள் சொல்றாரு, அந்த மெஜஸ்டிக் வேர்ட் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அந்த ஒரு ராயல் லுக் இதுலயே தெரியுது. எந்த அளவுக்கு பாருங்க, I heard a man's voice, obviously கடவுளுடைய வாய்ஸ். அவர் சொல்றாரு, கேப்ரியல் நம்ம ப்ராஃபட்டுக்கு என்ன பண்ணு, விஷனை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ட்டு. இப்ப பாருங்க. As he came near the place where I was standing, I was terrified and fell prostrate. Son of man அப்படின்னு கேப்ரியல் கூப்பிடுறாரு. ஏன்னா இன்னொன்னு நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம போ டவுன் பண்ணலாமா இன்னொருத்தவங்களுக்குன்னா? வர்ஷிப்க்கு பண்றது வேற, வெனரேஷனுக்கு பண்றது வேற. இங்க டேனியல் கேப்ரியல் என்ன பண்றாரு? பிரதர் ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாதவங்களா உட்கார்ந்து கமெண்ட்ல கத்திட்டு இருப்பானுங்க. அதுதான். இல்ல இங்க கேப்ரியலை வந்து பார்த்த உடனே டேனியல் என்ன பண்றாராம்? I was terrified and fell prostrate.
ப்ராஸ்ட்ரேட். அதாவது தலைகுப்புற விழுந்திருக்காராம். இதே மாதிரி ஜான் வந்து ரெவலேஷன்ல ஒரு ஏஞ்சல் முன்னாடி விழுவாரு. நம்ம அந்த வாசியம் ம், பார்த்துருவோம். ம், ம். அத பார்த்துட்டா இவங்களுக்கு வந்து எதுக்கு என்ன அந்த டிஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்ட்டு. ஒரே நிமிஷம். ஓகே ப்ரோ. ஓகே. அதாவது வெனரேஷனுக்குமே, வொர்ஷிப்புக்குமே வித்தியாசம் தெரியாம இருக்காங்க அப்படின்னா, ஆ, என்ன ஆமா. சொல்றதே தெரியல. அதே மாதிரி இந்த வெனரேஷன்ன்றது ரொம்பவே ஒரு டைரக்ட்டான ஒரு ஜூவிஷ் கல்ச்சர். ஏன்னா, அபிகைல் தாவீத கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ஒய்ஃபே டேவிட பார்த்து ப்ராஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. இதே ம், மாதிரி ம், ஆ மத்த ஒரு எல்டர் விமன் கிட்ட போகும்போது மென்னுமே ம், ப்ராஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. ம், ம். சோ இது வந்துட்டு ஜூவிஷோட கல்ச்சர்ஸ். ஓகே ஒரே நிமிஷம். இங்க ப்ரோ இருக்கு. இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டுல பெரியவங்கள பார்த்தா கால் விழுவோம்ல, அந்த மாரி ஒரு அந்த விஷயம். மாதிரி ஆமா, அந்த மாதிரி. ஆனா ம். வெனரேஷனுக்கும் வொர்ஷிப்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க. இப்போ ஜான் வந்து அவர்கிட்ட பேசுற ஏஞ்சல பார்த்து என்ன பண்றாருன்னா, ஐ ஃபெல்ட் அவர் எழுதுறாரு பாருங்க. ஐ ஃபெல் டவுன் டூ வொர்ஷிப் ம், at ம். the feet of the angel who had been showing me. But he said that don't do that. I'm a fellow servant with you and with your fellow prophets. நீ என்னைய வொர்ஷிப் பண்ணாத. வொர்ஷிப் காட் அப்படின்னு சொல்றாரா? ம், ம். இவர் இங்க ப்ராஸ்ட்ரேட் பண்றதுக்கும், இங்க ப்ராஸ்ட்ரேட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுதான் வெனரேஷனுக்கும் வொர்ஷிப்க்கும் வித்தியாசம். நம்ம இன்டென்ஷன் என்ன அப்படின்ட்டு. ம், ம். ஓகே. இப்ப பாருங்க. While he was speaking to me, I was in a deep sleep with my face to the ground. Then he touched me and raised me to my feet. இப்ப பாருங்க. இப்ப கேப்ரியல் பேசுவாரு. And he said, I'm going to tell you what will happen later in the time of wrath. அவரே எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க ப்ரோ. The two-horned ram that you saw represents the kings of Media and Persia. ஓ! அந்த விஷன் வருது. அந்த விஷன கேப்ரியல் இங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன எக்ஸ்பிளைன் மீன் பண்ணி பண்றாங்க. சொல்றோம் அப்படின்ட்டு. ஆமா, வாவ்! ஆமா. சூப்பர், சூப்பர். ம்ஹ்ம். அப்போ the shaggy goat is the king of Greece. அது அலெக்சாண்டர். And the ஓகே. large horn between its eyes is the first king. The four horns that replace the one that was broken off represent four kingdoms that will emerge from his nation but will not have the same power. Four kingdoms இங்க பாருங்க. Took control of Egypt, Ptolemy. Seleucus established the Seleucid Empire. Cassander seized control of Macedonia and Greece. Lysimachus claimed Thrace. எப்படி 4 kingdoms வந்துருச்சா? ஆமா ப்ரோ. ஆமா. அவங்க சொல்ற விஷயம் இது இப்ப நீங்க இத கூகுள்ல காட்டுறது ஹிஸ்டாரிக்கலா ரெக்கார்ட் ஆனது. ஆமா, ஆமா, ஆமா ப்ரோ. ஓ 4 ஜெனரல்ஸ் ஆஃப் அலெக்சாண்டர் தான் போட்டிருக்கீங்க. அதுவே ஹிஸ்டாரியில என்ன நடந்துக்கோ அதான் காட்டுது. ஆமா, ஆமா. இது ஓகே ஹிஸ்டாரிக்கலா ப்ரோ. எல்லாருமே அட்டெஸ்ட் பண்ற ஒரு விஷயம். வாவ்! சூப்பர் ப்ரோ, சூப்பர். அப்ப பைபிள் இருக்கிறது தப்புன்னு எவனா சொல்றான்னா முதல்ல படிச்சு பார்க்கட்டும். ஒ ப்ரோ ஒரே ஒரே சாப்டர்ல நம்ம ஒரு ஏஞ்சல்னா எப்படின்னு பார்க்கிறோம். ப்ராஃபஸினா என்னன்னு பார்க்கிறோம். எப்படி எக்ஸ்பிளைன் பைபிளுக்கும் பண்றாங்கறத பார்க்குறோம். அதுதான், அதுதான். எப்படி இங்க கேப்ரியல் இதுதான் ஏஞ்சல் பேசுறது. ம், ம். படி, படி, படின்னு படிக்க தெரியாதவன்ட்டு வந்து சரி விடு. ஓகே. இப்போ in the latter part of the reign, when rebels have become completely wicked, a fierce-looking king, a master of intrigue, will rise. He will become very strong, but not by his own power. He will cause astounding devastation and will succeed in whatever he does. He will cause deceit to prosper. He will consider himself superior. When they feel secure, he will destroy many, take his stand against the prince of princes. அதாவது கடவுள். Jesus word of God சொல்றது எக்ஸாக்ட்டா. Yet ஓகே, he ஓகே will ப்ரோ. be destroyed not by human power. இது இந்த ப்ராஃபஸி கூட ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் ஒருத்தவனை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இவன் பேர் ஆக்சுவலி நல்லா கூலா இருக்கும் கேட்கறதுக்கு. ம்ஹ்ம். அலெக்சாண்டர் ரிலேட்டடா ப்ரோ? இல்ல இல்ல ப்ரோ. இவன் தான். ம்ஹ்ம். இவன் பேரு ஆன்டியோகஸ் 4 எஃபிஃபனஸ். ம். இவன் தான் அந்த 4 ஹார்ன், அதாவது முதல்ல அலெக்சாண்டர் இருக்காரு. அவர்தான் அந்த மெயின் ஹார்ன். அதுல ஓகே. இருந்து 4 ஹார்ன் வருது. அதுதான் அவருடைய 4 ஜெனரல்ஸ். ம். அந்த 4 ஜெனரல்ஸ்ல ஒரு ஜெனரலான செல்யூக்கஸ். ஓகே. அவருடைய இடத்த நிரப்புறவன் தான் ஆன்டியோகஸ் 4 எஃபிஃபனஸ். ஓ! ஓகே, ஓகே, ஓகே ப்ரோ. புரியுது. ஓகே. இவன பத்தி தான் இங்க டேனியல் 8ல போட்டிருக்கு. He will ம், cause ம். deceit to prosper. He will consider himself superior ன்ட்டு. சோ ம். இவன் தான் மொத ஆன்டி கிரைஸ்ட். ஓ! ஓகே, ஓகே. அதாவது ஜீசஸ் கிறிஸ்ட் இந்த அதாவது வரப்போற பிளேஸ இவன் ஃபர்ஸ்ட்டே ஃபுல்ஃபில் பண்ண பார்த்துருக்கான். மக்கள்லாம் ஆமா. தன்னை இது பண்ணணும்.
கடவுளாட்ட ஆ. பார்க்கணும் அப்படிங்கிற மாரி கான்செப்ட்ல. ஆமா. இப்ப பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு விஷன் பார்த்ததுக்கு அப்புறம், நீங்க யோசிச்சு பாருங்க மிக்காயில் ப்ரோ. திடீர்னு சொல்லுங்க ப்ரோ. நைட் கேப்ரியல் வந்து உங்ககிட்ட, நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, உங்கள ஆ, எழுப்பி வச்சு, திடீர்ன்ட்டு உங்கள டைமுக்கு வெளிய கூட்டிட்டு போய், ஆ. நீங்க இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்ல ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். அப்படியே அவர் உலகத்துக்கு வெளியலாம் போயிட்டு வந்து ஒரு பட்டாம்பூச்சிலாம் தொட்டு ஒரு மாதிரி அந்த சீனே பார்த்தீங்கன்னா, ஆமாமா மண்ட ப்ரோ. குழம்பிடும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நெனைக்கிறேன். பார்த்திருக்கீங்களா ப்ரோ? ஆ பார்த்துருக்கேன். ஆ. சோ அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் நடக்க போறது ஃபியூச்சர்ன்றதுலலாம் ஆப்வியஸ்லி டேனியல டைமுக்கு வெளிய கூட்டிட்டு போயிருப்பாங்க அந்த விஷன்ல. ம்ஹ்ம். இப்படி நெனச்சு பாருங்களேன், நம்ம பாட்டுக்கு டேனியல் வந்து டெய்லி பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு 3 வாட்டி. அவர கூட்டிட்டு போய் இப்படி பண்ணா, ஐ வாஸ் எக்ஸாஸ்டட் ஃபார் செவரல் டேஸ். புரியுது ப்ரோ. தென் ஒரு அந்த சொல்லுங்க, ஆமா. சொல்லுங்க. தென் ஐ காட் அப் அண்ட் வென்ட் அபௌட் த கிங்ஸ் பிசினஸ். ஓகே. இப்போ இப்படிப்பட்ட இவ்ளோ ஒரு கிராண்டான ஒரு விஷன். இதுதான் ப்ராஃபசி. இவங்க தான் கடவுளுடைய ப்ராஃபட்ஸ். இப்படிதான் இருப்பாங்க. ம். ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு பாருங்க. இத படிச்சுட்டு நம்மகிட்ட நீங்க பைபிள் படிச்சா இப்படி இந்த மதத்துக்கு வந்துருவீங்கன்னா, ஏய் இத படிச்சா நான் ஏன்டா அங்க வரப்போறேன்ற மாரி தானே இருக்கும். அது உண்மதான், அது உண்மதான். ப்ரோ அது இங்க ஒருத்தர் சம்மந்தமே இல்லாம ஆ, டேனியல் புஸ்தகத்துல முகமத பத்தி சொல்லுது. அதையும் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல, இல்ல. நம்ம இப்பதான் இந்த 4 விஷன பத்தி பார்த்தோம். அதுல கடைசியா ரோமன்ஸோட முடிஞ்சு போயிரும். ம், ம். இவங்க அந்த இடத்துல இஸ்லாம் எடுத்துட்டு வந்து திணிக்கணும்னு பாப்பானுங்க. எங்களுக்கும் வழி விடுங்க. அண்ணே பஸ்ல இடம் விடுங்க கொஞ்சம். எங்களையும் சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாரி. உங்களெல்லாம் சேர்த்துக்க முடியாது. ஐயோ! எங்களையும் ஐயோ! எங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ப்ளீஸ். நாங்க வரோம். எங்க புக்ல தான் எந்த ப்ராஃபஸியும் கிடையாது. உங்க புக்ல ப்ரோ நம்ம கன்டின்யூ பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆனா ஃபன்னு தான். ஆ. இல்ல லிட்டரலா யோசிச்சு பாருங்களேன். எப்படி இருக்காய்ங்கன்ட்டு. சரி ஓகே. ம், ம். ம். ஓகே ப்ரோ. இப்போ இந்த விஷயம் ஃபுல்ஃபில் ஆகுச்சா இல்லையான்றத நம்ம பார்க்கணும். கண்டிப்பா ப்ரோ. அதுக்கு முன்னாடி ப்ரோ, இது வந்துட்டு இப்போ ஒரு ஃபன்னான இந்த லைன பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க ப்ரோ? இத நீங்க எப்படி இன்டர்பிரெட் பண்ணுவீங்க? ப்ரோ இத நான் அப்படியே வேணா Googleல சர்ச் பண்ணி பார்ப்பேன். அப்படித்தான் பார்ப்பேன். இல்ல அந்த ப்ரோ. லைக் ம். இன்டர்பிரெட் பண்றத விட, இப்ப 2300 ஈவ்னிங் அண்ட் மார்னிங்ன்னு இருக்குல்ல. இத நம்ம எப்படிலாம் இன்டர்பிரெட் பண்ணலாம்? ப்ரோ எனக்கு சரியா தெரியலைங்க ப்ரோ. நீங்களே ஓகே. சொல்லிறீங்களா? ஓகே ப்ரோ. இல்ல இப்ப ஈவ்னிங் அண்ட் மார்னிங்னா 1 நாள். ம். ஆமா. ஒரு நாளைக்கு 1 மார்னிங், 1 ஈவ்னிங் இருக்கும். இதே ஆமா. டெர்ம தான் ஜெனசிஸ் 1ல கடவுள் வந்து கிரியேஷன் அப்ப யூஸ் பண்ணியிருப்பாரு. ப்ரோ என்ன சொல்றீங்க? ஆமா. இந்தா இப்ப பாருங்க ஒரே நிமிஷம். அது பேரு ஏரெக் போஹெர்ன்னு இருக்கும் ஹீப்ரூல. இந்த வரேன். ஒரே ஓ! நிமிஷம். ஓகே, ஓகே. அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது அப்படி குறிக்குமா ப்ரோ? இல்ல எது மாரி? ஆ ஆமா ப்ரோ. ஒரு நாளுன்றத இப்ப பாருங்களேன். அண்ட் தேர் வாஸ் ஈவ்னிங் அண்ட் தேர் வாஸ் மார்னிங். மார்னிங். சோ இதுதான் 1 டேவ குறிக்கும். சோ ஒரு டேவ வந்து டிஸ்கிரைப் பண்றது ஈவ்னிங் அண்ட் மார்னிங்ன்ற மாதிரி. ஆமா. இப்ப ஸோ இங்க பாருங்களேன். எங்க ம், இருக்கு? இதுக்கு வந்துட்டேன். ஒரே நிமிஷம். இப்ப பாருங்க. இட் வில் டேக் 2300 ஈவ்னிங்ஸ் அண்ட் மார்னிங்ஸ்னா, ம், 2300 ஈவ்னிங் அண்ட் மார்னிங்க நம்ம 2ஆல டிவைட் பண்ணணும். அப்பன்னா தான் நமக்கு எத்தன நாளுன்னு தெரியும். கரெக்ட்டா? ம். 1150. அவ்வளதான் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ மேத்ஸ்ல இப்படி புலியாட்டம் இருக்கீங்க? ப்ரோ பாருங்க இல்ல நான் நீங்க கால்குலேட்டர் ஸ்டார்ட்டிங் ஓப்பன் காட்டும்போதே பண்ணிட்டேன். நான் கால்குலேட் பண்ணிட்டேன். புரியுது ப்ரோ. இது இல்ல நான் எப்படி அப்பதான் ப்ரோ? போய் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ண போயிட்டு இருக்கேன். சூப்பர் ப்ரோ. ஓகே. 1150 நாள். கரெக்ட்டா? ம், ம். ஓகே. இப்போ ஒரு சின்ன பேக்கிரவுண்ட். இந்த ஓகே. ஆன்டியோகஸ் ஃபார் எஃப்எஃப்என்எஸ்ஸ பைபிள்ல ம், ம், ஒருத்தவர் சண்ட போட்டிருப்பாரு. ம், ம். இந்த புக் வந்து புராட்டஸ்டன்ட் பைபிள்ஸ்ல இருக்காது. ஓகே. அந்த புக் பேரு மேக்கபீஸ். அது அவருடைய யார பத்தி எழுதியிருக்குன்னா, அந்த சண்ட போடுறவர் பேரு, அந்த ரெவல்யூஷனரி பேரு ஜான் மேக்கபீஸ். ஓ! அவருக்கு ஓகே, அப்புறம் ஓகே. நீங்க அப்படியே ஒருத்தர் காமிச்சீங்களே, இந்த அலெக்சாண்டர் அந்த 4 ஜெனரல்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தருக்கு ஃபுல்ஃபில் பண்ண வந்தாரு அப்படின்ட்டு. அவருக்கு அகைன்ஸ்ட்டா சண்ட போடுறவரு எழுதின புக்கா அது எப்படி? ஆமா, ஆமா ப்ரோ. அந்த ஆன்டியோகஸ் ஃபார் எஃப்எஃப்என்எஸ் வந்து கெட்டவன். ஜான் மேக்கபீஸ் அவருக்கு அகைன்ஸ்ட்டா சண்ட போடுறாரு. ஓகே ப்ரோ. ஓகே. டன். ஓகே. இப்போ ஒரே நிமிஷம். ப்ரோ மிக்காயில் ப்ரோ உங்ககிட்ட ஒரு பென் அண்ட் பேப்பர் இருக்கா? ப்ரோ இது ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன். ஓகே ப்ரோ. இருக்குங்க ப்ரோ. சொல்லுங்க. ஓகே ப்ரோ. நான் சொல்ல எழுதி அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறமா நான் ம். திரும்பி சொல்லும்போது கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. அத டன். மத்தவங்க யாராச்சும் எழுதுறாங்கனாலும் எழுதி வச்சுக்கலாம். இல்ல கொஞ்சம் மேக்ஸ் போட வேண்டியதா இருக்கும். அதுக்கு தான். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. ப்ரோ இதுல ஃபர்ஸ்ட் வெர்ஸ் இங்க என்னன்னு படிங்க இத மட்டும். ஒரே நிமிஷம் ஜூம் பண்ணிக்கிறேன்.
On the 15th day of the month of ஒரு நிமிஷம். ஓகே ப்ரோ. Keslev bro. ஆமா. கிஸ்லேவ். Keslev in the year 1405 King Antiochus set up. ஆமா. ஓகே. 15th day நோட் பண்ணுமா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஸோ நான் சொல்றத அப்படியே எழுதிக்கோங்க. 15 ஆ 145 சாரி. ஓகே. 167 சாரி ப்ரோ. 167 ஆ? 167 ஆமா. ஏன்னா இது வந்து ஹீப்ரூ கேலண்டர். ஓகே. டன் புரியுது. ஓகே. இந்த இயர் 167 பிசி 15 கிஸ்லேவ். கிஸ்லேவ்னா டிசம்பர் ஓகேவா? ம். கிஸ்லேவ். ப்ரோ 167 பிசி அதுக்கப்புறம் 15 167 கிஸ்லேவ். ஆமா 15 கிஸ்லேவ். ஓகே ப்ரோ. ஓகே. அதாவது டிசம்பர் 15 167 பிசி. ஓகே டன். ஓகே. இங்க பாருங்க. இங்க போட்டிருக்கு பாருங்களேன். The Year year போட்டிருக்கு. 145 this corresponds to 167 BC. ஓகே டன். ஓகேவா? ஸோ ம். இப்ப இந்த கிங் ஆன்டியோகஸ் இவனை பத்தி தான் பார்த்தோம். ஆன்டியோகஸ் ம். ஃபார் இவன் என்னென்ன பண்ணியிருக்கான்றத பாருங்களேன். Awful horror on the altar of the temple. Pagan altars were built in the towns throughout Judea. Pagan sacrifices were offered in front of houses and the streets. Any books of the law which were found were torn up and burned. அதாவது தோரா நம்ம மாதிரி இருக்கிற நிறைய புத்தகங்களை பார்த்தாலும் எரிச்சிருவானோ? எரிச்சிருவாங்க. இப்ப நிறைய பேர் கேட்பானுங்க, பைபிள வந்து நீங்க எப்படி பிரிசர்வ் பண்ணீங்கன்ட்டு. இதெல்லாம் தாண்டியும் நம்ம கிட்ட இன்னைக்கு பைபிள் இருக்கு. உண்மைதான். அது டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் கன்ஃபார்ம் வேற பண்ணுது. கன்ஃபார்ம். ஆமா. இங்க பாருங்க, சரி. anyone who was caught with a copy of the sacred books or obeyed the law was put to death by order of the king. ம்ஹும். Month after month, these wicked people used their power against the Israelites caught in the towns. ப்ரோ அப்ப பாருங்க பைபிளுக்கு அகைன்ஸ்டா எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு ஜீசஸ் பிறக்கறதுக்கு முன்னாடி இருந்தே. அப்ப வந்து எரிச்சானுங்க, கிழிச்சாங்க. ஆனா இப்ப அப்படி பண்ண முடியாதங்காட்டி கரப்டட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஆமா. இன்னும் நிறைய பேர் சொல்லியிருப்பானுங்க. ஒரு எவால்வ் ஆயிட்டாங்க. இல்ல ப்ரோ. மிக்காயில் ப்ரோ நீங்க யோசிச்சு பாருங்களேன். இங்க இந்த லைன் பாருங்க. இது ம். ஆக்சுவலி கிறிஸ்டியன் மார்ட்டியர்ஸ் இருக்காங்கல்ல, நியூ டெஸ்டமென்ட் மார்ட்டியர்ஸ். ம். அதே மாதிரி ஓல்ட் டெஸ்டமென்ட்லயும் இருக்காங்க. இங்க பாருங்களேன். பட் many people in Israel firmly resisted the king's decree and refused to eat food that was ritually unclean. They prefer to die rather than break the holy covenant and eat unclean food, and many did die. பா ச்சே. ஆமா. இங்க பாருங்க. இந்த லைன் பாருங்களேன். இன்னஸ் ஆங்கர் God made Israel suffer terribly. ஏன்னா இது ம். இஸ்ரேல் பண்ண தப்புக்காக அவங்களுக்கு கிடைக்கிற ஜட்ஜ்மென்ட் தான் ஆன்டியோகஸ் வச்சு. ம். ஆனா இந்த டைம்ல அவங்க இஸ்ரேலைட்ஸ் எப்படி ப்ரூவ் பண்றாங்க? ஓகே. நம்ம உண்மையான கடவுளுக்காக இறந்துருவோம்னு சொல்லிட்டு இத்தனை பேர் இறந்துடுறாங்க. இங்க ம். பாருங்களேன். என்ன the babies were hung around their necks. குழந்தைங்களை தூக்கு போடுறாங்க. ப்ரோ அவங்க ரொம்ப கொடூர பண்ணிருக்காங்க. சாதாரணமா யாரையுமே விடல. இப்ப இந்த மாதிரி கட்டத்துல கடவுளுக்காக உயிரை விட்ட இஸ்ரேலைட்ஸ் தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ட கரப்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கடவுளுக்காக உயிரை விட்ட நியூ டெஸ்டமென்ட் கிறிஸ்டியன்ஸா நியூ டெஸ்டமெண்ட்ட கரப்ட் பண்ணிட்டாங்க. எதுவுமே தெரியாம ம். நாங்க தான் உண்மையை சொல்லுவோம் எல்லாத்துக்குமே. ஆமா. இங்க பாரு ஒண்ணுமே இல்ல. குழந்தைங்களை இது பண்ணி their families those who had circumcised them were put to death. அதாவது இந்த சர்க்கம்சிஷன் நிறைய பேர் கேட்கலாம். எதுக்காக ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பெர்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த பேகன்ஸ் இருக்கானுங்கல்ல, இவனுங்க கிட்ட இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல சர்க்கம்சிஷன், நியூ டெஸ்டமென்ட்ல பேப்டிசம். எதுவுமே மாறல. ஃபுல்ஃபில் தான் ஆயிருக்கு எல்லாமே. இவங்களுக்கு இங்கிலீஷ் வேற கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபுல்ஃபில்லுக்கும் ஃபுல்ஃபில் ஆகாததுக்கும். ஃபுல்ஃபில்னா ஃபில் ஆயிருச்சான்னு கேட்பானுங்க. அந்த மாதிரி தான் உண்மைக்கு. அதேதான். ப்ரோ ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அதாவது பைபிள ஃபாலோ பண்றவங்க அங்க என்ன நடந்திருக்குது. அதையும் மீறி இப்போ எப்போ 2026 இந்த இதுலயும் நம்ம கையில பைபிள் வச்சுக்கோனா எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான். இந்த மாதிரி பெர்சிக்யூஷனே பார்க்காத ஒரு கூட்டம் வந்து நம்ம கிட்ட ஒரு புக்க பத்தி பேசலாமா? இந்த அளவுக்கு பெர்சிக்யூட் ஆகியிருக்காங்களா? இல்ல ப்ரோ. பண்ண வச்சு தானே இருக்காங்க. ஒண்ணா டாக்ஸ் கட்டி இல்லையா வா செத்து போயிரு அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. அவ்வளவுதான். அப்ப இங்க இந்த ராஜா இப்ப இந்த ரூலர் பண்றதுக்கும் அவங்க பண்றதுக்கு என்ன ப்ரோ டிஃபரன்ஸ் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. அதனால தான் இவனும் ஒண்ணு சரி விடுங்க. அதான் சேம் பட் டிஃபரண்ட் தான். ஆமா.
இப்போ இந்த இந்த விஷயம்லாம் எத்தனை நாள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இயர் நோட் பண்ணிக்கிட்டீங்களா ப்ரோ? பண்ணியாச்சுங்க ப்ரோ. 67 167 பிசி. இப்போ ஆரம்பிக்குது. ஆன்டியோகஸ் செட் அப் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ம், ம், இப்போ ம். ஒரே நிமிஷம். ம். ஓகே. ஒரே நிமிஷம். The இப்போ 25th அங்கதான். அத படிங்களேன், படிங்களேன். the 25th year of the 9th month, the ம். month of Kislev. அந்த ம். டிசம்பர் சொல்றாங்க. In the year of ஆமா. 148 was the anniversary of the day of the Gentiles and at என்னது? Desecrated desecrated the the altar. ஆமா. altar. On the day a sacrifice was offered on a new altar in ஆமா. accordance with the law of the Moses. ஓகே. அதே மாதிரி நெறைய பேர் கேட்பானுங்க. எங்க ஆர்த்தடாக்ஸ்ல நீங்க பிரேயர் பண்றது எப்படி? ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஆல் த பீப்பிள் போ டவுன் வித் their faces to the ground and worshipped and praised the Lord for giving them victory. ம்ஹ்ம். உங்க தலை கீழ போய் பட்டு தான் வொர்ஷிப் பண்ணணும். அதுதான் வொர்ஷிப் பண்றதோடைய ஸ்டாண்டர்ட். இத தான் இன்னொருத்தவனுங்க காப்பி அடிச்சுட்டு பாத்தீங்களா நாங்க எப்படி பண்றோம்ன்னு இருக்கானுங்க. உண்மையான கிறிஸ்டியன்ஸ் 2000 வருஷமா அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ ஓகேவா? இதுதான் இதுவுமே பார்த்தா அந்த 15th சாரி மந்த் ஆஃப் டிசம்பர். ஓகே. சாரி. ஆமா, ஆமா. இல்ல, இல்ல ப்ரோ. இது இல்ல 25th 15th ப்ரோ. டேவ தான் குறிக்குது. ஆமா. இது வந்து இல்ல ப்ரோ. 25th இது டேவா? 25th ஓகே, ஓகே, ஆமா. ஓகே. இதுக்கு இந்த நடுவுல இருக்க கேப் அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும் பாருங்க. So 25th day of the 9th month, the month of Kislev in the year 148. இப்ப இத பாருங்க ப்ரோ. இங்க என்ன போட்டிருக்கு? 164 பிசி. ஓகே. 164 BC. ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருந்தோம்? 167 பிசி. ஓகே. இப்ப நடுவுல எத்தன வருஷம் போயிருக்கு? 3 வருஷம். 3 வருஷம் போயிருக்கு. ஓகே. இப்ப அந்த 3 வருஷம் போட்டுக்கோங்க. 25th Kislev 164 BCன்னு போட்டுக்கோங்க. ஓகே ப்ரோ. ஓகே போட்டேன். ஓகே, ஓகே, ஓகே. ம். ரைட். ப்ரோ அகைன் இந்த இடத்துல பாருங்களேன். த ம். நியூ ஆல்டர் வாஸ் டெடிகேட். ஸோ இந்த இந்த டேல இப்ப இந்த டே என்ன ஆகுதுன்னா, திரும்பி அந்த ஆன்டியோகஸ் 4 எஃபிஃபனஸ தோக்கடிச்சுட்டு ம். அவன தோக்கடிக்க மாட்டாங்க ஆக்சுவலி. அது என்னன்னு நான் சொல்றேன். ம். அவன் இறந்துருவான். அவன் ம். இறந்ததுக்கு அப்புறம் இப்ப இஸ்ரேலைட்ஸ் திரும்பி அவங்களுடைய டெம்பிள ரீடெடிகேட் பண்றாங்க. ரீடெடிகேஷன் ஆஃப் தி ஆல்டர் அப்படின்னு இருக்குல்ல. ஆமாங்க ப்ரோ. இந்த ஃபெஸ்டிவல் பேரு தான் ஹனுனக்கா. இந்த ஃபெஸ்டிவல தான் ஜீசஸ் அப்சர்வ் பண்ணுவாரு. எங்கன்னு பார்த்துருவோமா? நில்லுங்க. கண்டிப்பா. அதனால இத எதுக்கு நாங்க ஏன் நம்பணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் ப்ரோ இது வந்து மெக்காபிஸ்ல இருக்கா? மெக்கபீஸ் ஆமா ப்ரோ. ஓகே, ஓகே. இந்த ஹனுனக்கா ஜீசஸ் ஓகே. இங்க பாருங்க. தென் த ஃபெஸ்டிவல் ஆஃப் டெடிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல. ப்ரோ அப்படியே நம்ம பார்த்தது. ஆமா. இததான் இப்ப நம்ம அதோட ஹிஸ்டரிய தான் படிச்சுட்டு இருக்கோம். தட் இஸ் ம். ஹனுனக்கா. இங்க பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க. The feast of கமெமரேட் lights. ஆமா. ப்ரோ அந்த இது குறிக்காங்க பாரு. இயரிங் குறிச்சிருக்காங்க பாருங்க. ஆமா, ஆமா. ஆஃப்டர் இட் ஹேட் பீன் டெசக்ரேட்டட் பை ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் அப்படின்னு இருக்கா? ம். ஓகே. இட் வாஸ் வின்டர் ஆப்வியஸ்லி. ஏன்னா டிசம்பர். ம். ஆமா. அண்ட் ஜீசஸ் வாஸ் வாக்கிங் இன் த டெம்பிள். அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தான். ம்ஹ்ம். அங்க கூட வந்து இவங்க பாருங்க. ஹவ் லாங் ஆர் யூ கீப்பிங் அஸ் இன் சஸ்பென்ஸ்? ஜூஸ் வந்து கேள்வி கேட்டு உட்கார்ந்திருக்கானுங்க. இவனுங்கள விடுங்க. நம்ம எனிவேஸ். இங்க பாருங்களேன். ஏன் வந்து ப்ரோ ஒண்ணு எடுத்தா நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி. இஃப் யூ ஆர் கிரைஸ்ட் டெல் அஸ் வித் பிளைன்னஸ் அப்படின்னு சொல்லருக்கு ஜீசஸ் சொல்லியிருக்காரு. ஐ டோல்ட் யூ யூ டு நாட் பிலீவ் அப்படின்ட்டு. இததான் இன்னைக்கு எல்லா கூட்டத்துக்கும் எவமெல்லாம் ஜீசஸ் கடவுள் நம்பலையோ நான் சொல்லியும் யூ டு நாட் பிலீவ். யூ ப்ரோ ஆர் நாட் சொல்லி காமிச்சிருக்காரு, செஞ்சுமே காமிச்சிருக்காரு. இங்க அவர் பாருங்க என்ன செயலாலே சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு. மிக்கால் ப்ரோ பிகாஸ் இத யூ ஆர் படிங்க என்ன நாட் ஆஃப் மை சொல்லியிருக்காரு? ஷீப். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க ஐ கிவ் தம் இட்டர்னல் லைஃபா. ஃபாதர் கிவ் தம் இட்டர்னல் லைஃப் இல்ல. ஐ கிவ் தம் இட்டர்னல் லைஃப். முடிஞ்சா? ஆமா. இப்ப பாருங்க. அதே இத சொல்லிட்டு no one someone will not snatch them out of my hand ன்னு சொல்லிட்டு and no one is able to snatch them out of the hand of the father. I and the father are one. போடுங்க முடிஞ்சுச்சு. ப்ரோ இந்த யூனிட்டேரியன் அப்படிங்கறவங்களுக்கு இந்த ஒரு வருஷே போதும்ல? அவ்வளவுதான் ப்ரோ. இவங்க அந்த டிஸ்டிங்ஷன் இந்த பீயிங், எசன்ஸ், பர்சன்ஹுட் இந்த மாதிரி டெர்மினாலஜிக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம தான் ப்ரோ அவங்க அந்த மாதிரி ஒரு ஹெரட்டிக் செக்ட்குள்ளேயே போக முடியும். புரியுது.
ஆமா, ஆமா. சோ, இங்க பாருங்களேன் ஒரு சரி விடுங்க. நம்ம அந்த சைடு போ வேணாம். முதல்ல இத முடிச்சுக்குவோம். ஓகே ம். ப்ரோ. ஓகே. இப்போ ரைட். இப்போ ரீடெடிகேட் பண்ணிட்டாங்க. ப்ரோ இப்ப மிக்காயல் ப்ரோ உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியமா? தேவையில்லையா? ப்ரோ கண்டிப்பா அவசியம் தான். எவ்வளோ விஷயம் கனெக்ட் ஆகுது தெரிஞ்சுக்கணும்ல. ம். இது என்னோட கரெக்ட். ஒப்பீனியன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே, 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 ஓகே. ம். இன்னொன்னு இந்த 365 டேஸ் அப்படின்னு இருக்குல்ல ஒரு வருஷத்துக்கு. ஆமாங்க ப்ரோ. அது நம்ம காலத்துல இருக்கிறது. அந்த காலத்துல ஒரு வருஷம்னா 360 டேஸ். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஓகேவா? ஸோ எனிவேஸ். ப்ரோ நீங்க அதுல நோட் பென் எழுதி வச்சிருக்கீங்கல்ல? அந்த 2 எழுதி டேட்டும். வச்சிருக்கேங்க ப்ரோ. இப்போ எனக்காக ஒரு மேத். 3 ம். வருஷம் 365 டேஸ் கிடையாது. 360 டேஸ். போடுங்க எவ்வளோ வருது? ஒரே நிமிஷம். ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ 1080 நாள்னு வருது? ஆமா. ஓகே. 1080ன்னு இருக்கா? இப்போ ஒரு ம். முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஓகே. இந்த 1080ஓட சேர்த்து ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, கிஸ்லேவ் 15ம், கிஸ்லேவ் 25க்கும் 10 நாள் டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஓகே. அந்த ஆ. பிளஸ் 10 போட்டுக்கோங்க. 1019 வருதா? ஆமா. இப்பதான் பைபிள் எதனால ஹிஸ்டாரிக்கலி அக்யூரேட்ன்னு பார்க்க போறோம். கண்டிப்பாக. கிரீக் ஆமா. நெறைய பேர் கேட்பானுங்க, "என்னது மார்க்ஸ் இடிக்குது பாருங்க பைபிள் தப்பு." ஒரு நிமிஷம் பொறுங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க தம்பி நான் வந்துட்டேன். இப்போ இப்போ ஒருத்தவர பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே ப்ரோ. அவர பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. ம், ம். என்னடா ஹேரோடோட்டஸ்ன்னு போட்ட வீடியோ வந்துகிட்டு இருக்கு. இவர்தான். Herodotus was a Greek historian and geographer from the Greek city of Helicarnassus. ஓகே. இப்போ ஒரு நிமிஷம். When was he born? அப்படின்னு போட்டா இவர் எப்போ ப்ரோ பொறந்திருக்காரு? இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு 484 400 BC. வருஷம் முன்னாடி. ம். இவர்தான் ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி. ஃபாதர் ஓ! ஓகே, ஓகே ப்ரோ. டன். ஓகேவா? இவர் என்ன சொல்லியிருக்காருன்றத பார்ப்போம். ப்ரோ நம்மளுடைய கேலண்டர்ல லீப் இயர்ன்னு ஒண்ணு இருக்குல்ல? ஆமாங்க ப்ரோ. ஆமா. அது மாதிரி இந்த வரேன். ஒரே நிமிஷம். இங்க பாருங்க. Herodotus noted that the Greeks added an intercalary month every 2 years. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு ம். மாசமே ஆட் ஆகிரும் அவங்களோட கேலண்டர்ல. இப்போ மொத்தம் நம்ம எத்தன வருஷம் ப்ரோ கேப் இருக்கு இதுக்கு நடுவுல? ப்ரோ 3 வருஷம். அத கால்குலேட் 3 பண்ணி வருஷம். பார்க்கும்போது 180 வந்துச்சு. அப்புறம் ஒரு 10 ஆட் பண்ணி 10 சாரி வந்துச்சா? 1080 வந்துச்சு. இப்ப 1900 இருக்குது. இப்ப மொத நாள் அந்த 15 கிஸ்லேவ் என்ன இயர் வருது ப்ரோ? 15த் கிறிஸ்லயா ப்ரோ? இல்ல ப்ரோ. அது என்ன இயர் வருது? 167 BC. ஓகே. இப்போ அந்த 167 பிசின்னு இருக்குல்ல? ம். அது வந்து ஒரு இன்டர்கேலரி மந்த் உள்ள ஒரு இயர். ஓகே. அப்போ எக்ஸ்ட்ரா 30 நாள் ஆட் பண்ணணும். கரெக்ட்டா? கரெக்ட் ப்ரோ. அத ஆட் பண்ணிருங்க. ப்ரோ 1120. ஓகே. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரணும்ல? ம். இப்போ கிஸ்லேவ் 25th கிஸ்லேவ் 164 பிசில ஒண்ணு ஆட் பண்ணுங்க. ப்ரோ 1150. வந்துருச்சா? முதல்ல நம்ம பார்த்தோம்ல. அது மேட்ச் ஆகுது. வந்துருச்சா? அவ்வளவுதான் ப்ரோ. இல்ல. எவ்வளோ விஷயம் டீகோட் பண்ண வேண்டியதா இது இது பண்ணாத இருக்கிறங்காட்டி ப்ரோ ச்சே! ப்ரோ இப்ப அந்த ஒரு இது காமிங்களே. நீங்க அந்த இது சொன்னீங்கல்ல. அந்த என்னது? 2300 இந்த மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங்ஸ். வந்துட்டேன். ச்சே! ஆனா ஆ எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. எப்படி ப்ரோ? கனெக்ட் ஆயிருச்சா? ப்ரோ ம். சீரியஸ்லி சூப்பர் ப்ரோ.